ஓம் ஸ்ரீ லலிதா மகாதிரிபுரசுந்தர்யே நமः. 226வது நாமா 56வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. மகாதந்திரா மகாமந்திரா மகாயந்திரா மகாசனா மகாயாக கிரமாராத்யா மகாபைரவ பூஜிதா. மகாதந்திரா அற்புதமான தந்திர சாஸ்திரங்களின் வடிவு உடையவளாக இருக்கிறாள். தலை சிறந்த தந்திர சாஸ்திரங்களை உடையவள். ஸ்வதந்திராக்கியம் தந்திரம் ஸ்ரீவித்யாக்கியோ மந்திரக சித்திவஜ்ராஜத் யந்திரம் மகஸ் சர்வோத்தமம் யஸ்யக அப்படின்னு அம்பாளை பற்றி சொல்லும்போது சொல்லலாம். அவள் சௌந்தரிய லகரியில் கூட 31வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர்? சதுஷ்ஷ்ட்யா தத்ரைகி அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட 64 விதமான தந்திரங்களை உடையவள் அவள். அற்புதமான தந்திர சாஸ்திரங்களின் வடிவினள். மகா மந்த்ரா, இந்த தந்திர சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளவர்க்கு ஏற்ற மாதிரி அந்த மந்திரங்களின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். ஓமானமாக எதை சொல்லலாம்னா பஞ்சதசாட்சரி முதலிய மகா மந்திரங்கள் தேவி மகாத்மியத்தில் இருக்கு. அதுலேயும் மந்திரங்கள் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் அப்படின்னு அந்த சௌஹு, அந்த சௌ க்ளீம் ஐம் அப்படின்னு பாலா திரிபுர சுந்தரி மந்திரம். அப்புறம் பஞ்சதசாட்சரி க ஏ இ ல ஹ்ரீம் ஹ ச க ஹ ல ஹ்ரீம் ச க ல ஹ்ரீம் அப்படின்னு 300 விதமான நாமங்களால் அவள் லலிதா திருசதியில் அந்த பஞ்சதசாட்சரி ஒவ்வொரு நாமாக்கும் 20 ஸ்லோகங்களாக சொல்லப்படுகிறது. தலை சிறந்த மந்திரங்களை உடையவள். இந்த மந்திரங்கள்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இதை ஜபம் பண்ணும்போது அம்பாளோடு நிச்சயமாக நம்மளுக்கு அவளோட இதெல்லாம் சித்திக்கும். அவள் நம்மளுக்கு நிச்சயமாக அருள் புரிவாள். அப்பேற்பட்ட தந்திரங்கள் மந்திரங்களை கொண்டவள் அவள். அடுத்தது மகா யந்திரா, அற்புதமான யந்திரங்கள் அல்லது சக்கரங்களின் மயமாக இருக்கக்கூடியவள். தலை சிறந்த யந்திரம் அது என்னது? ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்தில் தான் அம்பாள் இருக்கா. மேரு ஸ்ரீசக்கரம்னு சொல்லப்படுகிற மகா யந்திரங்கள். நம்மளோட சரீரத்துக்கும் பெயர் யந்திரம் தான் பெயர். அன்னை பராசக்திக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சரீரமாக அமைந்திருக்கிறது. நமக்கே யந்திரம்னா அம்பாளோடுக்கு யந்திரம் எப்படி பிரபஞ்சம் முழுவதும் சரீரம். நமக்கு நல்ல ஆத்ம சாதகனாக இருக்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார். அமி யந்திரி துமி மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டவள் அவள் ஆத்ம சாதகனுக்கு உடல் யந்திரமாக இருத்தல் வேண்டும். அப்போ அதற்கேற்ற மாதிரி நம்ம அந்த வாழ்ந்து வருவோமானால் அவனுக்கு நல்ல நல்ல சத்கதியெலாம் கிடைக்கும். அன்னை பராசக்தி இந்த பிரபஞ்சத்தை நல்ல யந்திரமாக வச்சுண்டு தன்னுடைய செயல்களை எல்லாம் நல்ல முறையில் நிறைவேற்றி வருகிறாள். அதே மாதிரி இந்த தியானம் பண்ணுறவன் ஆத்ம சாதகன் என்ன பண்ணணும்? தன்னோட உடலை நல்ல நிலையில் வைத்திருப்பதன் மூலமாக அன்னையை சிறந்த முறையில் வழிபடுகிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த நாம மகாசனா, மகான்களின் உள்ளம், அந்த தத்துவ பீடங்கள், சிம்ஹம் இதெல்லாம் தேவியோட ஆசனம். சிம்ம வாகனத்தில் ஏறிக்கொண்டாள் மகாதேவியும் தொந்த யுத்தம் பண்ண வந்தாள்னு லலிதா சோபனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். சிங்க வாகனம் அது அவளுக்கு ஆசனமாக இருக்கக்கூடியது. தலை சிறந்த ஆசனத்தை உடையவள், அமர்வதற்கு ஏற்ற பெரிய இடத்தை கொண்டவள். நம்மளுமே ஒரு இடத்துல உட்கார்றோம்னாலே நம்மளுடைய பண்பு எப்பேற்பட்டதுங்கிறது வெளியில் உள்ளவாளுக்கு தெரியாம நம்ம எப்பேற்பட்ட இடத்துல உட்கார்றோங்கிறது. இப்போ அகில அண்டத்தையுமே அம்பாள் ஆசனமாக கொண்டு அதன் மேல் அம்பிகை அமர்ந்து அரசாட்சி செய்கிறாள். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அம்பாளோட அமைப்பு தான். அதனால் அதில் தான் அவள் வீற்றிருந்து ஆக வேண்டும் இல்லையா? அவளோட ஆசனம் அதாத்தான் இருக்க முடியும். அப்புறம் அதோட ஒழுங்கான நடைமுறையையும் முன்னிட்டு என்ன பண்ணுறா? அதை கண்காணிக்கிற அம்பாள் அது நல்ல முறையில் நடைபெறதான்னு
ஒரு அரசனானவன் எப்படி கண்காணிக்கணுமோ அதே மாதிரி அம்பாள் இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் அவள் தான் அரசி. அப்பேற்பட்டவள் அதை கண்காணிக்கிற முறையில் அந்த ஆசனத்தில் வீற்றிருந்து அவள் நம்மளை எல்லாம் ஒழுங்காக நடைபெறுகிறதா என்பதை கண்காணித்து வருகிறாள். அதனால மகாசனா. அடுத்தது மகாயாக கிரம ஆராத்யா அப்படின்னு சொல்கிறா. எப்படி பெரிய பெரிய யாகத்தை எல்லாம் அந்த முறையில் செய்வதன் மூலமாக போற்றப்படுபவள். மகா யாக முறையில் ஆராதத்திற்கு உரியவள் அவள். பாவனா யாகம். தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா? சிதக்னி குண்டம். அந்த சிதக்னி குண்டத்தில் அவள் செய்த யாகம் மூலமாகத்தான் அம்பாள் தோற்றம் அளிச்சா. அந்த கதை ஏற்கனவே முதல்ல சொன்னோம். சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு சொல்கிறான். தேவர்களுக்கு சுற்றி கோட்டையை போட்டுடுறான் பண்டாசுரன். அம்பாள் தான் அசுரன் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. அம்பாள் என்ன பண்ணுறா? அந்த கோட்டையை தேவர்களை காக்கிறதுக்காண்டி அம்பாள் போட்டிருக்கா. அவள் தேவர்கள்லாம் என்ன நினைக்கிறா? இது பண்டாசுரன் போட்டிருக்கான்னு நினச்சின்ட்டு, சரி அம்பாள் நம்மளுக்கு வரலை, நாம் அம்பாளை நோக்கி தவம் பண்ணுவோம், அம்பாள் ஜகத்தில் இருந்தால் நம்மளை காக்கட்டும், இல்லைன்னா நம்ம எல்லாரும் நம்மளோட தேகத்தை எல்லாம் கணுக்கணுவாக நறுக்கி அதை ஹோமம் பண்ணுவோம் அப்படின்னு அவள் வேண்டிட்டு ஹோமம் பண்ணணும்னு அப்படி நினைக்கும் போது அந்த அக்னி குண்டத்தின் நடுவில் அம்பாள் ஸ்ரீசக்கரராஜ ரதத்தில் சிங்கார ரூபமாக காந்தி மின்னி அப்படி தோன்றுறாள் அம்பாள். அதனால் அந்த சிதக்னி குண்டம் அப்படிங்கிறது தேவர்கள் செய்த பெரிய மகா பெரிய யாகம். அந்த பக்தியும் ஞானமும் தான் பயன்படுத்தி அம்பாளை வழிபாடு பண்ணணும். அதுவே ஒரு பெரிய யாகம். உயிர்கள் அனைத்துக்கும் யார் அன்னையாக இருக்க அம்பாள். அப்போது நம்ம அம்பாளோட அன்னையோட நம்ம இணக்கம் கொள்வதற்கு யாருக்குமே நம்மளுக்கு சிபாரிசு தேவையில்லை. அம்மாவோட பிள்ளை போய் இருக்கிறதுக்கு யாரோட சிபாரிசு தேவையா? இது இல்லை. அம்பாளை எப்படி நம்ம தியானம் பண்ணி அவளை வழிபடுறோமோ அப்போ அம்பாள் நம்மளை நோக்கி ஓடி வந்துடுவா. அப்படியே இந்த யாகம் அப்படின்னு சொல்லப்பட்டுறதுன்னா இன்னொன்று என்னென்னா, தனக்கு உரியதை பிறருக்கு மனசோடு எடுத்து கொடுத்தாலே அதுவே ஒரு பெரிய யாகம். அதுதான் அவன் யார் அதை மாதிரி செய்கிறானோ அவன் யஜ்ஞ மூர்த்தியாக இருக்கான். தனக்கென்ன வாழாமல் பிறர் நலனுக்காக வாழ போகிறவன் யஜ்ஞ மூர்த்தி. அதனால் என்னோடதுங்கிறதெல்லாம் மறந்துட்டு மற்றவாளுக்கு எல்லாம் அவன் எடுத்து கொடுக்குற அந்த பாங்கே பெரிய யாகம். இந்த மனமோந்து கொடுக்குறான் இல்லையா, தன்னோட சுயநலம் பார்க்காம பொதுநலனுக்காக வாழ்ந்து தன்னோடதையெல்லாம் பிறருக்கு கொடுத்து அது செய்கிற பெரிய யஜ்ஞமூர்த்தி. அவனே பெரிய யாகம் செய்தவனாக ஆகிறான். அப்போது நல்வாழ்க்கை வாழும்போது அவளோட மனசில் எல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும். அவள் எல்லாருமே அம்பாளோட அருளுக்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த நாம என்னதுன்னா மகா பைரவ பூஜிதா. 56வது ஸ்லோகத்தில் கடைசி நாம மகா பைரவ பூஜிதா. என்ன பண்ணுறா? மகா பைரவரால் பூஜிக்க பெறுகிறவள் அம்பாள். அப்பேற்பட்டவள் பைரவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படி இந்த 3 தொழில்களுமே எப்படி பண்ணுறாராம்? விளையாட்டாக செய்து முடிக்கக்கூடியவர் யார்? சிவபெருமான். அதே போன்று தான் பைரவி. இவர் பைரவி அப்படின்னு அழைக்கப்படுறா அம்பாள். அந்த பைரவருக்கு துணைவியாக இருக்கிறதுனால பைரவி. இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் படைத்து காத்து அழித்து எல்லா நிகழ்ச்சிகளும் ஓயாமல் நடந்துகிட்டே இருக்கு. அப்போது இந்த உயிர்கள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிற தொகையாக இருக்கக்கூடியவர் யாருன்னா பைரவர். அப்போது இந்த உயிர்கள் அனைத்தும் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவரோட செயலாகவே ஆகின்றது. அப்போ தன்னுடைய செயல்களை தாமே நன்னா செஞ்சிட்டோம்னு மெச்சிக்கொள்கிறோம் இல்லையா, அது உயிர்களோட இயல்பு. அப்படி மெச்சுவது அம்பாளோட வழிபாடாக மாறுகிறதாம். உலகில் எந்த காரியத்தை யார் போற்றி பாராட்டினாலும் அந்த செயலின் மூலமாக யார் பாராட்டப்படுகிறாள்? அம்பிகை. நம்ம எல்லா காரியங்களையும் நல்ல முறையில் செய்ய வைத்து பாராட்ட வாங்கி தரக்கூடியவள் அம்பாள். அதனால மற்றவா அதை பாராட்டும் போது அது அம்பிகையை பாராட்டக்கூடியதாக மாறுகின்றதாம். அப்படிப்பட்ட அந்த பாராட்டுகின்ற அந்த சிவஸ்வரூபத்தில் இருப்பவள் யாரு?
சாட்சாத் பராசக்தி அம்பிகை தான். அப்போ பாராட்டை ஏற்றுக்கொள்கிற அந்த சக்தி ரூபத்தில் இருக்கக்கூடியவள் யாரு? அம்பாள் தான். அதனால தான் அவள் மகா பைரவ பூஜிதா அப்படி என்று அழைக்கப்படுகிறாளாம். எல்லா ஸ்திதி சம்ஹாரம் எல்லா தொழில்களையும் செய்வதற்கு அவள் தான் எல்லாத்தையும் கொடுக்குறா, சக்தியை கொடுக்குறா. அடுத்த நாம 57வது ஸ்லோகத்தில் அமைய போகிறது. மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி மகா காமேச மகிஷி மகா திரிபுர சுந்தரி. அடுத்து நாம மகேஸ்வர மகா கல்ப மகா தாண்டவ சாட்சினி. மகா கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் எதுன்னா பிரளய காலம். இந்த பிரளய காலத்தில் தான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனையே ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு மாணிக்க வாசகர் திருவம்பாவையில் சொல்லியிருப்பார். அப்பேற்பட்ட ஊழி முதல்வன் யார்? சிவபெருமான். அவர் பிரளய காலத்தில் செய்யக்கூடிய அந்த தாண்டவத்திற்கு சாட்சியாக யார் இருக்கா? அம்பாள் இருக்கா. அப்பேற்பட்ட சாட்சினியாக இருக்கக்கூடியவள். இந்த ஜகத்துக்கு யார் சிருஷ்டிகர்த்தா? பிரம்மதேவன் இல்லையா? அந்த பிரம்மதேவனுக்கு எப்படின்னா விழிப்பு நிலை உண்டு, உறக்க நிலை உண்டு. அவர் பிரம்மா விழித்திருக்கும் போது என்ன பண்ணுறார்? சிருஷ்டியை பண்ணுறார். அவர் தூங்குற போது பிரளயம் உண்டாகிறது. பிரளயம் உண்டாகும் போது அப்போ எல்லா இந்த சராச்சரங்கள் எல்லாமே என்ன பண்ணுறார்? தோன்றா நிலைக்கு போயிடும். இதுதான் கல்பம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது மகாகல்பம். அவர் தூங்குற நேரம், அப்புறம் அவர் எப்போ தூங்குறாரு, அந்த 2 மகாகல்பங்கிறது. இந்த மகாகல்ப காலங்கிறது எல்லாமே அந்த சிருஷ்டி தொழிலே நடக்காமல் எல்லா பிரளயம் ஏற்பட்டு உலகமே அழியக்கூடிய காலம் மகா பிரளயம், மகா கல்பம். இந்த மகா கல்ப காலத்தில் தான் மகேஸ்வரர் என்ன பண்ணுறார்? சிவபெருமான் விழித்திருக்கின்றார். அவர் சச்சிதானந்த ஸ்வரூபம். அந்த நிலையில் சிவமும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற ஸ்வரூபமாக இருக்கா. இந்த மகா கல்ப காலத்தில் என்ன பண்ணுறா? மகேஸ்வரியும் என்ன பண்ணுறா? அதை 2 பேரும் சேர்ந்து இருந்து சித் ஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறா. அது ஆனந்த நிலை தாண்டவம். அப்பொழுது ஆளப்படுகிற அந்த தாண்டவம் ஆனந்த நிலை தாண்டவம். தாண்டவம் அப்படிங்கிறது ஆண்களுக்குரியது, சிவனாருக்குரியது. லாஸ்யம் அல்லது லீலை அப்படின்னு சொல்லலாம். அது யாரு? பெண்களுக்கு, அதாவது அம்பாளுக்கு உரியது. இந்த சிருஷ்டி அப்புறம் தோன்றா நிலை இருக்கு இல்லையா? அந்த கால வேறுபாடு வருது. இதனால்தான் இது பிரளயம், கல்பம், மகா கல்பம் அப்படின்னு அதுக்கு ஏத்தாப்புல சொல்லப்படுறது. கடலினோட அடிபாகம் எப்போ இருக்கும்? ஒன்று போல இருக்கும் எப்பவுமே. அது போல அம்பாளும் எப்பவும் ஒன்று போல இருக்கிறாளாம். அந்த பிரளய காலத்திலையும் எந்த விதமான மாறுதலும் அடையாமல் ஒரே நிலையில் இருக்கிறா. இவள் தான் மகா மகா சிவனாரோட தாண்டவத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவள். இவள் மகேஸ்வர மகா கல்ப மகா தாண்டவ சாட்சினியாக இருக்கக்கூடியவள். அடுத்த நாமா மகா காமேச மகிஷி. அவள் மகா காமேஸ்வரனுடைய இவள் பட்டத்தரசி. அவள் தான் காமேஸ்வரனுடைய மகிஷி. அவள் அதாவது மகிஷினா பட்டத்திற்கு உரியவளாக இருக்காள் அம்பாள். எப்போதுமே அவள் தான் மகா காமேஸ்வரனுடைய மகிஷி. அப்போது நம்ம பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னதுன்னா அது தோன்றி மறைஞ்சி அப்படின்னு பண்ணிகிட்டே வருது. இது இது காமேஸ்வரன் அப்படிங்கிறவர் யார்? இந்த பிரளயத்தில் காலத்தில் இதாகி திருப்பி சிருஷ்டி உண்டு பண்ணுறதுக்கு அம்பாளோடு தான் உண்டா பண்ணுறான்னு பார்த்தோம். 5 பேரை படைக்கிறா. பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன், ஈஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். 5 பேரை மகேஸ்வரன் சொல்லிட்டோம். அப்போது இந்த 5 பேருக்கும் சக்தியை கொடுத்து எல்லா தோற்ற நிலைக்கு எல்லாம் கொண்டு வரக்கூடியவள் அம்பாள். அதனால இந்த அம்பாள் அவளுக்கு யார் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள்? மகா காமேசனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மகா காமேச மகிழ்ச்சி தான். அது அவள் தான் உறங்கும் போது தான் என்ன பண்ணணும்னா அந்த கரணத்தில் விகாரம் உண்டாகும், அதாவது சொப்பனம். அந்த சொப்பனம்ங்கிறது அதனால தான் தோன்றுறது. அப்போ சொப்பனத்தில் நம்மளுக்கு எப்படி தோணும்? எல்லாமே ஏதோ இதில் நடக்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும். அப்படின்னு அது நம்மளுக்கு என்ன பண்ணுறது? மனசில் ஓடும். இந்த காட்சியெல்லாம் நிஜத்தில் நடக்கிற மாதிரி ஓடும். அப்படிப்பட்ட அந்த காட்சியை இந்த அகில அண்டங்களிலும் தோற்றுவிக்கக்கூடியவன் யாரு?
மகா காமேசன் அப்பேற்பட்டவர். அவளுக்கு பட்டத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள் மகா காமேச மகிழ்ச்சி. பரமேஸ்வரி இல்லாமல் அவள் இல்லை. சிவமும் சக்தியுமாகவே 2 பேரும் காட்சி அளிக்கிறார். சிவசக்தியா அப்படின்னு சொல்கிறா அவள் வந்துட்டோம். அதனால அம்பாள் அவருடைய பாகத்திலே இருக்கா. அம்பிகை அவருடைய மகிஷி அப்படி என்று அழைக்கப்படுகிறாள். அடுத்த நாம மகா திரிபுர சுந்தரி. மகா திரிபுர சுந்தரி இந்த 3வது நாம, அந்த 57வது ஸ்லோகத்தில் கடைசி நாம என்னதுன்னா மகா திரிபுர சுந்தரி. அழகு பூரண அழகோடு விளங்கி கொண்டிருப்பவள், சச்சித்தானந்த ஸ்வரூபமாக இருப்பது போல எப்படி சௌந்தரியமும் ஸ்வரூப லட்சணமும் கொண்டுள்ளவள். அழகை ரசிப்பதும் தெய்வத்தை ஆராதிப்பதும் ஒன்று. நாம் சொல்லப்போனால் அம்பாள் அப்பேற்பட்ட ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவள். நம்மளோட தோற்றத்துக்கு எல்லா காரணமாக இருந்து இயக்கக்கூடியவள் அம்பாள். திரிபுரங்களாக தோன்றி இருப்பவளும் அவள்தான். பொன்னால் செய்த ஆபரணங்கள் எல்லாம் பொன்மயம். அதே மாதிரி அம்பிகையின் சொரூபத்தை கொண்டு அமைந்துள்ள இந்த உலகங்கள் எல்லாம் அம்பிகையோட சொரூபமாகவே இருக்கு. சத்துவம், ரஜசு, தமசு ஆகிய 3 குணங்களையே ஆதாரமாக கொண்டு முப்புறங்களையும் அம்பாள் படைத்துள்ளாளாம். இந்த அகிலாண்டம் அனைத்தும் திரிபுர ஸ்வரூபமாக இருக்கு. ஜாக்கிரதம், ஸ்வப்னம், சுஷுப்தி இந்த 3 அவஸ்தைகளிலும் காணப்படுவது தான் திரிபுரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்தூல சரீரம், சூஷ்ம சரீரம், காரண சரீரம், இதுவும் இதுதான் திரிபுரம் தான். ஆகியவளாக இருக்கிறதும் கூட திரிபுரம் தான். இவை எல்லாவற்றிலும் அழகியாக அம்பிகையே இருக்கிறாளாம். அதனால அவள் மகா திரிபுர சுந்தரி அப்படி என்ற நாமாவால் அழைக்கப்படுகிறாள். அடுத்தது 235வது நாமா, 58வது ஸ்லோகம். சதுஷ்டி உபச்சாராட்யா சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா. சதுஷ்டி உபச்சாராட்யா நாம் ஏற்கனவே சொன்னோம். சௌந்தரிய லகரியில் 31வது ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் சொல்லியிருக்காங்க. சதுஷ்டியா தந்திரைஹி அப்படின்னு சொல்லிட்டு 64 விதமான தந்திரங்கள், 64 உபச்சாரங்கள், 64 கலைகள் எல்லாம் கொண்டவள் அம்பாள். அதனால தான் 64 உபச்சாரங்களோடு ஆராதிக்கப்படுபவள் அம்பாள். அப்பேற்பட்ட ஆராதனையை உடையவள் அம்பாள். எந்த இதனால சொல்லப்படுகிறா பாருங்க, 64 உபச்சாரங்களுடன் பூஜித்திற்கு உரியவள் அம்பிகை. நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், ஆசனம் கொடுக்குறோம். உட்கார வைக்கும்போது முதல்ல ஆசனம் படைத்தல் அப்படிங்கிறது ஒரு உபச்சாரம் ஆயிடுறது. அடுத்தது பத்திரம், புஷ்பம், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறோம், அர்க்கியம் சொல்கிறோம். அப்போ அதுவும் உபச்சாரம். நீராட்டுவது அப்படிங்கிறது அது ஒரு உபச்சாரம். ஆடை ஆபரணங்கள் விதவிதமாக படைக்கிறோம், அம்பாளை அலங்காரம் பண்ணுறோம். அப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது அத்தனை விதமும் எல்லாமே உபச்சாரங்கள் தான். ஆடல், பாடல், ஜபம், தியானம், அர்ச்சனை எல்லா உபச்சாரங்கள் அம்பாளுக்கு நம்ம செய்கிற. இப்படி 64 உபச்சாரங்கள். இந்த வழிபாட்டு முறையை 64 விதங்களில் பெருக்கி கொண்டு போகணுமா. இதுதான் ஒரு ஐதீகம் அப்படிங்கிறா. அப்போது பக்தி இது பண்ணும்போது இதெல்லாம் இந்த உபச்சாரங்களோடு அம்பாளை பூஜை பண்ணும்போது பக்தி நம்மளுக்கு மென்மேலும் பெருகி வளரும். மனம் ஒன்றுபட்டு அம்பாளை நம்ம ஆராதனை பண்ணுவோம். அதனால 64 வித உபச்சாரங்களோடு ஆராதிக்கப்படுபவள் அம்பாள். அடுத்த நாம சதுஷ்டி கலாமயி, இதுவும் சொல்றா. அடுத்த நாம 236வது நாமால என்ன சொல்றப்படுறது, சதுஷ்டி கலாமயி. இதுவும் 64 கலைகள் மயமாக இருக்காளா அம்பாள். அப்பேற்பட்ட 64 கலை வடிவை கொண்டவள் அம்பாள். என்ன பண்ணுறா, கலைகள் அனைத்துமே என்ன பண்ணுறா, அபராவித்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தில் அதுதான் ஞானம் நம்மளுக்கு, அபராவித்தை. இந்த கலைகள் அனைத்துமே இவைகள் எல்லாம் முறையாக பயன்படுத்துவது பராவித்தை. முறையாக பயன்படுத்தும் போது அது பராவித்தை. அதை பிரபஞ்சத்தோடு கூடினது அபராவித்தை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பராவித்தை அது இதை ஒழுங்காக முறையாக பயன்படுத்தும் போது அது பிரம்ம ஞானம் அல்லது பராவித்தைங்கிற இதாக மாறுறது. ராகம் தாளத்தோடு நம்ம எல்லாரும் பாடுறோம்.
அந்த பாடும்போது என்ன சொல்லுவா, தாளத்துக்குள்ளே கொண்டு வரணும், அந்த பாட்டு வரிகளை முடிக்கும் போது இந்த தாளத்துக்குள்ளே முடியணும் அப்படின்பா. அதுதான் முறை. அப்படி ஒரு இசை பாடும்போது அது ஒரு ஒரு கலை. அப்போ அந்த கலையை வந்து பக்தி பூர்வமாக அப்படியே பஜனை பாடும்போது அதில் பயன்படுத்தும் போது அது சிறந்த உபாசனை. அம்பாள் இதை ஞாபகத்தை சொல்லி பக்தி பூர்வமாக பஜனை பாடும்போது அது வந்து சிறந்த உபாசனையாக மாறுறதான். இப்படி கலைகள் அனைத்தும் வந்து அம்பிகை வழிபாட்டுக்கு பயன்படுத்துவதுங்கிறது மிக 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 சிறந்தது. இந்த பண்படாத மக்கள் என்ன பண்ணுவா, அந்த கலைகளை எல்லாம் எதற்கு பயன்படுத்துகிறா, நம்மளோட பிழைப்புக்காண்டி பயன்படுத்துகிறா. கற்ற வித்தையை வந்து விற்று தன்னோட ஜீவனத்தை நடத்துறதுக்காண்டி பயன்படுத்துகிறா. ஆனால் என்ன பண்ணுறா, பண்பட்ட மேன்மக்கள் என்ன பண்ணுறா, கலைகள் எல்லாவற்றையும் தெய்வ வழிபாட்டுக்காகவே பயன்படுத்துகின்றார்கள். அந்த காலத்தில் இருந்த சில கலைகள்லாம் இப்போ மறந்து போயிடுது. இன்றைக்கு வந்து புதுசு புதுசாக நிறைய கலைகள்லாம் தோன்றுகிறது. வானத்தில் வந்து விமானத்தை செலுத்துவர்கள் வந்து அதை விதவிதமாக என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். ஏதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போதோ ரிப்பப்ளிக் டே வரும்போதெல்லாம் அந்த பிளேனை அப்படியே வானத்தில் அப்படி இப்படிமா ஒரு வித்தை பண்ணி சாகசங்கள்லாம் பண்ணி காமிப்பான். அதெல்லாமே ஒரு கலை தான். அப்போது இது போன்ற கலைகளில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம திறமை பெற்று அம்பாளோட வழிபாட்டுக்கே அதை பயன்படுத்தினோம்னா அது தெய்வீக அருளோடு கூடின சிறந்த செல்வமாக இருக்கப்படுகிறது. அந்த கலையை போற்றுவது அப்படிங்கிறதே வந்து ஒரு சிறந்த ஆராதனையாக இருக்கக்கூடியது. அதனால் 64 கலைகள் மயமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அடுத்தது என்ன நாம பார்க்கலாம்னா, மகா சதுசஷ்டி கோடி யோகினி கணசேவிதா. மிக மிக திறமை வாய்ந்த 64 கோடி யோகினிகளோடு கூட்டங்கள்லாம் கூடி அவர்களால் எப்பொழுதும் தியானிக்கப்படக்கூடியவள் அம்பாள் வந்து. அப்பேற்பட்டவள். இது வந்து 237வது நாமா. மகா அப்படிங்கிறது வந்து 9 குறிக்கிறது. 64 கோடி யோகினி கணங்கள், அதாவது நவாவரணத்தில் வந்து ஒவ்வொரு சக்கரத்தாலையும் அவள் வந்து சேவிக்கப்பட்டவள். அது வந்து நம்மளோட மனசில் மறைந்து கிடக்கிற இந்த ஆற்றல்கள் எல்லாமே பல கோடிகளாகும். இந்த ஆற்றல்கள் எல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னா, நம்மளோட சுவாத்மானந்தத்திலேயே முடிவு பெறுறது. இது என்ன பண்ணணும், அம்பாளை வந்து சேவிக்கிறதுக்காண்டி அப்படியே வச்சுக்கணும். நம்ம வந்து மகாங்கிறது 9 குறிக்கும் சொல்லிட்டா, 64 கோடி யோகினி கணங்களால் அவள் சேவிக்கப்பட்டவள். நவாவரணத்தில் வந்து நீங்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா, முத்துசாமி தீட்சிதரால் ஏற்றப்பட்ட அந்த நவாவரண கீர்த்தனை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதில் வந்து ஒவ்வொரு சக்கரத்திலையும் அம்பாள் வந்து பூஜிக்கப்படுறா. அப்படி கோடானு கோடி ஜீவர்கள் எல்லாம் இடையராது அம்பாளை வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் அம்பிகை வந்து பல பல விதங்களில் வந்து சேவிக்கப்படுபவள், தியானிக்கப்படுவளாக மாறுகிறாள். இப்பேற்பட்ட பெருமைகளெல்லாம் உடையவள். இந்த நவராத்திரியில் வந்து இந்த நவாவரண கீர்த்தனையை பாடி அம்பாளை வந்து ஆராதனை பண்ணினா, இந்த 64 சொல்கிறா இல்லையா, மகா சதுசஷ்டி கோடி யோகினி கணசேவிதா அப்படின்னு சொல்கிற நாமாக்கு உரியவள் அவள். நாமளும் இந்த நவராத்திரியில் அவளை பூஜிப்போம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.